தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னிக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னிக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே ன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அத திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணைய நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்சிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவ மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க.